இப்போ சட்னி அரைச்சிட்டு உடச்சி இது நம்ம தாளிக்கு போகிறோம். உடச்ச கடலை, காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போடலை. காஞ்ச மிளகா இப்போ சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் எப்போவுமே சட்னிக்கு சீரகம் போட்டுப்பேன். நல்லா பொரிஞ்சிச்சு. சீரகம் தான் போட்டு கடுகு போட்டு சட்னிக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சட்னி தாளிச்சது சேர்த்துக்கலாம். ஊற்றின பிறகு நல்லா கொதிக்குது. சட்னி ரெடி ஆயிடுச்சு. உடச்சக்கடலை சட்னி. சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பொரிஞ்சு திட்டமாக பொரிஞ்சு இருக்கிறதுனால சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சட்னி இட்லியில் வச்சு சாப்பிடும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சீரகம் பொரிஞ்சதுனால நல்லா மாவு மாதிரி ஆகிடும். வாயில் வச்சதுமே பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரகம். நம்ம இப்போ இட்லி எடுக்கலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடாக இருக்குது, புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள். இட்லி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இட்லி எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணி தெளித்து இட்லி சூப்பராக வந்திருக்கு. இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அம்மா ஃபுட் மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை. இட்லி பூ போல் வந்திருக்கு. நல்லா வெடித்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெடித்து வந்ததுன்னா தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சுட சுட இட்லி இருக்குது. உடச்சக்கடலை சட்னி, சட்னி இட்லி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மண்டே. காலையில் டிஃபன் இட்லி சட்னி. வாங்க சாப்பிட்லாம். பை.